வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், மாங்காய் தாங்க. இந்த மாங்காவை வச்சு ஒரு சூப்பரான ஜூஸ் வந்து நான் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ஜூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாருமே செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், மாங்காய் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பர் மாங்காய். மாங்காவை வச்சா ஜூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. அருமையான ஒரு ஜூஸ் வந்து இந்த மாங்காவை வச்சு நான் பண்ணி காமிக்கிறேன். ருசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு புளிப்பான ஒரு மாங்காய் நமக்கு எப்படி ஒரு சுவையான ஒரு ஜூஸ் கொடுக்க போகுது அப்படின்னு என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய வீடியோவெல்லாம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அடுத்தது என்ன பண்ண சொல்ல போகிறேன், கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அதுக்கு நாம் முதல்ல மாங்காய் எடுத்துக்க போகிறோம். ஒரு புளிப்பான மாங்காய் தான். அதை நாம் இங்கே பாருங்கள், தண்ணியில் நம்ம போட்டு கழுவிக்கலாம். அது கூட நாம் அடுத்தது என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட். இதையுமே நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைவே தண்ணியில் போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது நாம் இதில் சேர்த்துக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்க, இஞ்சி தெரியுதா? இஞ்சி எடுத்துக்க போகிறோம். இஞ்சியுமே நாம் தண்ணியில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா நாம் குக்கும்பர் தாங்க எடுத்துக்கிறோம். இந்த குக்கும்பரையும் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அதே தண்ணியில் போட்டுக்கிறோம். இந்த வெள்ளரிக்காய் எல்லாத்தையுமே நம்ம கழுவி எடுத்துக்க போகிறோம். நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள், இது எல்லாத்தையும் நாம் துணியில் வந்து நல்லா வச்சு தொடச்சி எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்களா? எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இது நாம் ஏற்கனவே மஞ்சள் உப்பு போட்டு நாம் அலசி வந்து வச்சுருந்தது தான், கழுவி வச்சது தான் காய்கறிகள். அதனால் நான் அதை காமிக்கலை. நீங்கள் கேரட் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா எல்லா கேரட்டையும் நம்ம ஃபாஸ்ட்டாக சுரண்டி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நாம் எல்லா கேரட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் பாருங்கள், மாங்காயில் வந்து நமக்கு எவ்வளவு புளிப்பு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் உப்பு போட்டு இந்த ஜூஸ் குடிச்சிக்கலாங்க. உப்பு பிடிக்கிறவங்க உப்பு போட்டு குடிங்க. அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு குடிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஒயிட் சர்க்கரை தான் போட்டு குடித்தா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் குடிச்சிக்கோங்க. நான் இதுக்கு வந்து இப்போ தேன் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பனங்கற்கண்டு, அப்புறம் நாட்டு சர்க்கரை, தேன் இதெல்லாம் சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உடல் நல்லா. அது இந்த மாதிரி தோல் வந்து நல்லா சீவி எடுத்துக்கணும். நல்லா தோல் சீவி நம்ம மாங்காய் கட் பண்ணும் போதே நமக்கு புளிப்பு இருக்கா அப்படின்னு தெரியும். இல்லைன்னா கொஞ்சம் இப்படி பாருங்க நீங்கள். நமக்கு புளிப்பு இருந்தால் தாங்க ஜூஸ் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா காயும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்க வேண்டியதாங்க. இதுக்கு தேவையில்லை.
என்ன பாருங்கள் ரொம்ப பிஞ்சு வெள்ளரிக்காங்க இது. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா தோலில் வந்து சத்து நிறைய இருக்கும், அதை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். நம்ம இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணலான்னு நினைக்கிறவங்க நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதை பாருங்கள், இது ஈஸி தான், அவ்வளோதான். இந்த மாதிரி கேரட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பார்த்தீங்க இல்லையா, நல்லா இவ்வளோ சைஸில் எடுத்துக்கோங்க. இஞ்சி இருக்கும் நமக்கு. மாங்காய் இஞ்சி ரெண்டுமே தான் நமக்கு ஒரு வாசனை கொடுக்கும் நல்லா. இதை பாருங்கள், இது வந்து நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அது வந்து வெள்ளைப்பாகில் வந்து போட்டது தாங்க இது. இதையும் கண்டிப்பாக நாம் இந்த ஜூஸுக்கு வந்து சேர்க்க போகிறோம். ஒரு 5-10 எடுத்திருக்கேன் நான். ஒரு நெல்லிக்காய் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு தான் அதை எடுத்திருக்கேன். இதையுமே நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து நம்ம சேர்த்துட போகிறோம். ஜூஸுக்காக நம்ம இதையுமே சேர்த்துட போகிறோம். பாருங்கள், இது வந்து காஞ்ச நெல்லி தாங்க, கடையிலேருந்து வாங்கினது. நம்ம ஒரு நாள் இதுவுமே நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேன். நான் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மாங்காய் கட் பண்ணி வச்ச மாங்காய், தோல் எடுத்து கட் பண்ணி வச்ச மாங்காய், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காயில் தோல் எடுக்க வேண்டாம், ரொம்ப பிஞ்சு தான். அதுக்கப்புறம் கேரட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லி வத்தல் சொல்லுவோம் இல்லை, இதை பாருங்கள், இதாங்க. நிறையா இருந்துச்சுன்னா நமக்கு இதோடு சேர்ந்து அரையிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால் கொஞ்சம் ஊற வச்சு அதை வந்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த தண்ணி நாம் இதில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் ஜூஸ் போட்டுட்டு உப்பு போட்டு சேர்த்து ஜூஸ் போட்டு குடிக்க பிடிக்கிறவங்க இப்படியும் குடிச்சிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மோரில் உப்பு போட்டு குடிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி குடிக்கலாம். இல்லைன்னா தேன் கலந்து குடிக்கலாம். அது இல்லைன்னா நாட்டு சக்கரை கலந்து குடிக்கலாம், பனவெல்லம் கலந்து குடிக்கலாம். சரி, எதுவுமே இல்லைப்பா என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒயிட் சக்கரை போட்டு நீங்கள் குடிச்சிக்கோங்க. ஆனால் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அது வந்து முழுசாக நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து நாட்டு சக்கரை போடுங்க, இல்லை தேன் போடுங்க, பனங்கற்கண்டு போடுங்க. அதுவும் இல்லை அப்படின்னா பனங்கருப்பட்டி சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே ரொம்ப பெஸ்ட்டு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை சேர்த்து நாம் ஜூஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யலாம், மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து ஜூஸாக அடிச்சுக்கலாமுங்க. நம்மளுடைய மிக்சியில் வச்சு இப்போ நம்ம கிரைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்துடலாம். கிரைண்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து ஜூஸாக அடிச்சுக்க வேண்டியது தான். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ மூடி வச்சு நம்மளுடைய ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வெள்ளரிக்காய் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கேரட் கம்மி பண்ணோம் அப்படின்னா நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி கிடைக்கும். பாருங்கள், நம்மளுடைய மாங்காய் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இது எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள்.
நமக்கு ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி இருக்குது இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் வந்து நிறைய கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேரட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு, கேரட் கண்டிப்பாக சேர்க்கணுன்ற அவசியமோ கட்டாயமோ கிடையாது. நாம் வந்து கேரட்டை அவாய்ட் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கலராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், கேரட் சேர்க்குறோம். நீங்கள் வந்து வெறும் வெள்ளரிக்காய், நெல்லிக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினான மாங்காவை சேர்த்து நாம் ஜூஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லெமன் ஜூஸ் வந்து நம்ம வந்து போடும்போது புளிப்பு அதிகமாச்சுன்னா, லெமன் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு புளிப்பு அதிகமாகும் இல்லையா, அதே தாங்க இதுவும். புளிப்பு அதிகமாக இருக்கும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை, நீங்கள் எது வந்து சேர்க்கணுன்னு விரும்புகிறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேன் இல்லைனா நாட்டு சர்க்கரை இதை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், கேரட்டில் உள்ள அந்த திப்பி வந்து கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஜூஸ் வந்து நல்லா பாருங்கள் இறங்குது, பார்த்திங்களா. இது எல்லாமே எல்லா ஜூஸையும் நாம் இதே போல் எடுத்துக்கலாம். எல்லா ஜூஸையுமே நாம் இதே போல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டியில் வந்து நம்ம ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த கரண்டியோட இந்த பகுதியை வச்சு நாம் நல்லா கிளறி விட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக ஜூஸ் வந்து இறங்கிடும். என்ன செஞ்சிட்டோம், வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் இருந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, நெல்லிக்காய் ஊற வச்ச தண்ணி, இதையுமே நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கரண்டி போட்டு நல்லா ஜூஸை வந்து நல்லா வடிகட்டி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம் பார்த்திங்களா. அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான அளவுக்கு ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஜூஸ் வந்து நாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம், ஃபைனலாக இந்த ஜூஸுக்கு தேன் சேர்த்துக்க போகிறோங்க. நல்லா தாராளமாக கண்டிப்பாக இந்த ஒரு கிளாஸ் தேன் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். நல்ல புளிப்பு சுவையுடையதாக இருக்கும். இது நல்ல புளிப்பாக இருக்கும் பாருங்களேன். ஒரு ஆரஞ்சு வந்து எப்படி இருக்குது, ஆரஞ்சு ஜூஸ் வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குங்க இது. ஆனால் புளிப்பு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சுகர், நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். ஒயிட் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, தேன் இது மாதிரி நீங்கள் கலந்து இந்த ஜூஸை குடிச்சிங்க அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கும். ஸ்கர்வி அப்படின்ற ஒரு நோய் இருக்குது பாருங்கள், அது நமக்கு வந்து சரியாகும். பாருங்கள், இப்போ ரெடியான நம்மளுடைய ஜூஸை வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த கிளாஸில் ஊற்றி பரிமாற போகிறேன். பார்த்தீங்களா, இதில் அப்படியே நம்ம ஒரு 2 ஐஸ் பீஸை போட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். உங்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஜூஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் இந்த ஜூஸுக்கு வந்து சிஎம் அப்படின்னு தான் நான் வச்சுருக்கேன். சிஎம் ஜூஸ் அப்படின்னு தான் வச்சுருக்கேன். ரொம்ப மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜூஸாக நான் இந்த ஜூஸை வந்து நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஜூஸுக்கு என்ன பெயர் வைக்கலாம், என்ன பெயர் வச்சா இந்த ஜூஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதனுடைய பேர் நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யார் வந்து இதுக்கு சூப்பரான ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நான் போட்டு பரிமாற வேண்டியது தாங்க. பார்த்தீங்களா, நம்மளுடைய மாங்காய் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், கலர்ஃபுல்லான மாங்காய் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மகுமாரி ஸ்நேகிதி. பாய், சி யூ.